நீக்கப்பட்ட அமித்ஷாவின் புகைப்படம். அஜித் பவார் எடுக்கப் போகும் திடீர் முடிவு. நாளைக்கு வரவிருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் வெளியீடுகள். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவின் தீர்ப்புகள் நாளை வெளியாக இருக்கிறது. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது? இந்தியா கூட்டணியா, பாஜகவா? இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் திடீரென்று ஒரு முடிவெடுக்கப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. தேர்தல் அப்ப அமித்ஷாவினுடைய புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதானி மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், மோடி சிக்கப் போகிறார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல இந்திய அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது. திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி சில செய்திகள், இதை பற்றி ஒரு விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடக்க இருக்கிறது. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் அதானி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் பவார் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறப்ப சொன்னார், மகாராஷ்டிரா அரசியலில் அதானியினுடைய தலையீடுகள் இருந்தது. 2019-20 காலகட்டத்தில் யார் கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற நெகோசியேஷனில் டெல்லியில் அதானி வீட்டில் தான் கூட்டம் நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். இப்போ அமெரிக்காவில் அதானி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அதானிக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அதானி மீதான குற்றச்சாட்டுகள், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதானி நிறுவனம் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரேசிசம் அடிப்படையில். கென்யாவில் அதானியோடு செய்த ஒப்பந்தங்களை ரத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பங்களாதேஷில் அதானி நிறுவனத்துக்கும் அந்த அரசுக்கும் பல்வேறு பிரச்சனைகள். ஸ்ரீலங்காவிலையும் அந்த பிரச்சனைகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அதானி சிக்குனாருன்னா மோடியும் சிக்குவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அமெரிக்காவில் அவர் சிக்கியிருக்கக்கூடிய அந்த சிக்கல்களில் தகுந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை 1000 கோடி, 2029 கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க இந்திய அபிஷியல்களுக்கு. அதுவும் ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் தான் அதில் அடிபடுறதை பார்க்க முடியுது. இதில் எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த மோட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பணம் போய் சேர்ந்திருக்கிறது முதற்கொண்டு அமெரிக்காக்காரர்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில தான் இவருக்கு பிடிவாரண்டே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதானியை கைது செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா வேற வழியே இல்லை. இந்தியாவிலையும் இந்திய பங்குச்சந்தையிலையும் அவர் மீதான தடை நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில மோடி என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் அதானி மீது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் நாளைக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, ஏக்நாத் ஷிண்டேக்கும் சரி, உத்தவ் தாக்கரே, அஜித் பவார், சரத் பவார் யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்க போவதில்லை. நாளைக்கு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் மகாராஷ்டிரா அரசியலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு புறம். இன்னொரு புறம் மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் 2 இடத்துலையுமே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு முக்கியமான கருத்து கணிப்புகளை கணிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பாஜக பக்கம் சொன்னா கூட இந்த டைனிக் பாஸ்கர் போன்ற நிறுவனங்கள் ரொம்ப துல்லியமாக கருத்து கணிப்பு சொல்லக்கூடியவங்க. அவங்க தான் நாடாளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட ஒரு 90% அக்யூரசி ரேட்டோட அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலையும் அது நடக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி தான் 167 இடங்கள் வரைக்கும் மகாராஷ்டிராவில் வெற்றி பெறும். ஜார்க்கண்ட் மாநிலத்திலையுமே இவர் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த அதானி விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். நிச்சயமாக அதானி, மாதவி பூஜ், மோடி, அமித்ஷா இவர்கள் மீது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தாமல் ஓயப்போவதில்லை அப்படின்னு திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தகவல் வருது. பாஜக இதிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. பொருளாதார வல்லுநர்கள்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி சிக்கியிருக்கக்கூடிய இந்த சிக்கல் அதானியால மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, கையும் களமுமாக மாட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்கள் பெர்மனண்டா பங்குச்சந்தையில
லிஸ்ட் பண்ணி அதில் தொழில் பண்ணுவதற்கான எல்லா விதத்திலும் தடை செய்யப்படுவார்கள். அவர்கள் பங்கு சந்தையில் அவங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது அதானியோட நிற்க போவதில்லை. அதானி, மோடி, இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருப்பதனால மிகப்பெரிய அளவில் இந்தியா அப்படிங்கிற பெயருக்கே, இந்திய நாட்டிற்கே களங்கம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிராவில் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான 2 சம்பவங்கள் மகாராஷ்டிரா அரசியலில் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் உருவாகி இருக்கிறது. தேர்தல் பரப்புரை அப்ப அமித்ஷா பாதியிலேயே பரப்புரையை நிறுத்திவிட்டு டெல்லிக்கு போனாரு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்துருப்போம். அது மணிப்பூர் விவகாரத்தை வச்சு சொல்றாங்க. ஆனால் மணிப்பூர் விவகாரத்தை ஒட்டி அவர் பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்திட்டு அங்கே போகலை. ஏன்னா போன வருஷம் மே மாதம் அந்த மணிப்பூர் பிரச்சனை வந்தப்பவே பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் மோடியும் அமித்ஷாவும். அப்படி இருக்கிறப்ப இப்போ கிளம்பி போகிறாரா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் உண்மையாகவே அதில் எதற்காக அமித்ஷா டெல்லிக்கு கிளம்பி போனார் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் சில குறிப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. பாஜகவுக்குள்ள அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பூசல் போய்கிட்டு இருக்குது. நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா வினோத் தாண்டே அப்படிங்கிற பாஜகவினுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கையில் 5 கோடி ரூபாவோட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மாட்டினாங்க இல்லையா. தேர்தல் ஆணையம் கூட அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பாஜக தலைவர்கள் முதல்வர் ரேஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களை எல்லாமே ஓரங்கட்டுவதற்கு தான் அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த வினோத் தாண்டேங்கிறவர். அவரை எதுலையாவது சிக்க வைக்கிறதுக்கு பாஜக காரர்களே நடத்திய நாடகம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ. ஏன்னா அவர் ஒரு ஹோட்டலுக்கு வராரு, ஹோட்டலுக்கு பணத்தோட வராரு, கட்சி நிர்வாகிகளுக்கு பணத்தை விநியோகிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி பாஜக காரனை தவிர வேற யாருக்கு தெரியும்? பாஜக காரன் தான் அந்த பகுஜன் விகாஸ் ஆகாடி அப்படிங்கிற கட்சி தலைவருக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் இங்கே இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவரை சைட்லைன் பண்ணிட்டா தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கு போட்டியாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் தரப்புல அந்த மாநிலத்தில் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜில் கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள்ல மோடி படம் இருந்தது, மற்ற பாஜகவினுடைய தலைவர்களுடைய படங்கள் அந்த படத்துல இருக்குது. ஆனா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய படம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகத்தை கலப்புது. அதே நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டே தரப்புல வெளியிடப்பட்ட விளம்பரங்கள்ல அமித்ஷா படமும் இருக்கிறது, மோடி படமும் இருக்கிறது. மற்ற சில தலைவர்களுடைய பாஜக தலைவர்களுடைய சில படங்கள் இதுல இல்லை. ஸோ பாஜக கூட்டணிக்குள்ளேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, பாஜக கட்சிக்குள்ளேயும் அந்த மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் நாளைக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அஜித் பவார் மீண்டும் சரத்பவாரோட இணைவதற்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ உருவாகி இருக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா இப்போ அந்த மாநிலத்தில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல அஜித் பவார் தான் கிட்டத்தட்ட கிங் மேக்கர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆளு. இப்போ என்னதான் பிஜேபி 146 இடங்கள்ல போட்டி போட்டாலும் அவர்களால 80 இடத்துக்கு மேல ஜெயிக்க முடியாதுன்னு தான் கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் அக்யூரேட்டா சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள் பிஜேபி அதிகபட்சமாக 60 வரலாம், அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஜேபி என்டிஏ கூட்டணியினால ஆட்சி அமைக்க முடிகிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்படி ஒரு வேளை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு பக்கத்துல வந்தாங்கன்னா அஜித் பவார் அந்த கூட்டணியில இருக்க மாட்டாரு, அவர் திரும்பவும் சரத்பவார் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பல குறிப்பிட்ட ஒரு மேடையில பாத்தீங்கன்னா அஜித் பவார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குன்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த ஒரு அமைச்சர் சொன்னது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் அமைப்பு அஜித் பவாரை கடுமையாக சாடி பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அஜித் பவார் ஒரு வேஸ்ட் லக்கேஜ், அவரை கொண்டு நம்ம கூட்டணியில் சேர்த்து கட்சியினுடைய வேல்யூ சிஸ்டத்தையே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் அவரை அந்த பவார் குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற லெவலில் ஆர்எஸ்எஸும் பாஜக தலைவர்களும் அந்த மாநிலத்தில் வெளிப்படையாகவே நடந்து கொண்டாங்க. ஸோ இப்படி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு திருப்பி அந்த கூட்டணியில் போய் அஜித் பவார் இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எதனை வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்கன்னா
தேர்தல் பரப்புரையிலேயே என்னுடைய தொகுதிகளுக்குள்ள என் வேட்பாளர்களுக்குள் ஓட்டு கேட்டு மோடியோ அமித்ஷாவோ எங்க ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் அஜித் பவார். அதே மாதிரி மோடி கூடயோ அமித்ஷா கூடயோ எந்த மேடையில் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ நாளைக்கு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஆல்மோஸ்ட் 12 மணிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு 2 மாநிலத்திலுமே. தொடர்ந்து அதை குறித்து பார்க்கலாம். நாளைக்கு லைவ் அப்டேட்டை பார்ப்போம். இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.